டாக்டர் கொஞ்சம் லேட்டாக வராரு. அவர் வந்தோடனே ஒரு சட்டையை பிடிச்சி கோவமாக பிடிச்சி, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு, ஏன் லேட்டாக வரீங்க, என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. அவர் பொறுமையாக இது பண்ணிவிட்டு அவரை வந்து விட்டுட்டு உள்ளே போகிறாரு. சர்ஜரி நடக்குது, 3 hours சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்தோடனே உங்கள் பையனுக்கு எதுவும் இல்லை, நல்லபடியாக சர்ஜரி முடிச்சு நல்லா இருக்கான், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஆத்திரம் தாங்காமல் அந்த பையனோட அப்பா ஆத்திரம் தாங்காமல், நீங்கள் என் பையனை மட்டும் எதனா ஒன்று ஆகட்டும், எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு. அவர் வந்து காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலுமே அந்த பையனோட அப்பா வந்து இன்னும் கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீன் கிட்ட போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, இந்த மாதிரிலாம் லேட்டாக வந்தால் எப்படி பண்ணுறது, ஏதோ இப்போ வந்துட்டாரு, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக என் பையன் சேஃபு, இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அந்த டீன் சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு